வணக்கம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பயனுள்ள வகையான ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த வழிபாட்டை எப்படி செய்யணும், எங்கே செய்யணும், அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் ஒரு தெளிவான பதிவை இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்கலாமா? நம்ம டெய்லி சாமி கும்பிடுறோம், ஆனால் நம்ம சரியான முறையில் தான் செய்கிறோமா அப்படின்றது நம்மளை எல்லாருக்குமே ஒரு ஷூராக எல்லாரையாலையும் சொல்ல முடியும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி நமக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம அப்படியே வழியாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த பதிவில் நம்ம எந்த வழிபாட்டை செய்கிறது மூலமாக அதை நம்ம எங்கே செய்யணும், எப்படி செய்யணும், அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல வீட்டில் எலுமிச்சம்பழம் தீபத்தில் ஏற்றி வழிபடுவது சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. ஆனால் இதை நீங்கள் வீட்டில் செய்யறதுக்கு சாஸ்திரத்தில் சொல்லலை. கோயிலில் மட்டும்தான் செய்யணும், அதுதான் ரொம்ப சிறப்பு. இது ஒரு தெய்வ ஆராதனைகளுக்கான ஒரு பரிகார முறையும் கூட, அதனால் வீட்டில் ஏற்ற தேவையில்லை. அதே மாதிரி சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்ற பரிகாரமாக கருதப்படுது. அதுவும் கோயிலில் இருக்கக்கூடிய சன்னதியில் மட்டும்தான் செய்கிறது நல்லது. சனி பகவான் சன்னதியிலையோ இல்லை நவகிரக சன்னதியிலையோ செய்கிறது தான் ரொம்ப சிறந்தது. வீட்டில் எல் தீபம் ஏற்றதை நீங்கள் தவிர்த்துடுங்க. வீட்டில் இதை செய்ய வேணாம். அதே மாதிரி வீட்டில் வைக்கக்கூடாத சாமி படங்கள் அப்படின்னு இருக்குது. சனீஸ்வர பகவான், நடராஜர், கோப ரூபத்தில் இருக்கக்கூடிய காளி, உக்கிர ரூபங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வீட்டில் வைக்கிறது நல்லதில்லை. அதை கோயிலில் நீங்கள் தரிசிக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி குத்து விளக்கு தொடர்பான செய்திகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் குத்து விளக்கை தேய்க்கக்கூடாது. அதே போல் நல்ல நாட்களில் வீடு ஒட்டடை அடிக்கிறதும் தவிர்க்கப்படணும். அதே மாதிரி வீட்டில் பூஜை செய்யும்போது கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டவருக்கு அது தானாக அணைந்து குளிர்றது தான் நல்லது. நாம் ஊதி அணைக்கக்கூடாது. முழுமையாக எரிந்து முடிகிற வரைக்கும் முழு சமர்ப்பணத்தின் அறிகுறி அதுதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இந்த குறிப்பு. மருதாணி இலை கொண்டு தூபம் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் ஒரு நல்ல ஆற்றல் அதிகரிக்கும். இரவில் தூக்கமின்றி அவதிப்படுறவங்க கூட தலையணைக்கு கீழே சில மருதாணி இலைகளை வச்சு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா மன அமைதி கிடச்சி ஒரு நல்ல உறக்கம் வரும். அதே மாதிரி சதுர்த்தி தினத்தன்னைக்கு வெள்ளருக்கு பூவு, விநாயகருக்கு வெள்ளருக்கான பூ மாலை அணிவிச்சிங்க அப்படின்னா வறுமை நீங்கி செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சனிக்கிழமைகளில் ஆதரவற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உணவு வழங்குவது அசுபமான பலன்களிலிருந்து விடுபட உதவும். அதே மாதிரி பசுக்கள், பறவைகள் போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது கங்கையில் நீராடுறதை விட ஒரு புனிதமான செயலாக கருதப்படுது. அடுத்தது, சனிக்கிழமை அன்னைக்கு சிவப்பு துணியில் ஏலக்காய், கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், துளசி இலை, மஞ்சத்தூள் இதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி இதை பூஜை அறையில் வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா, தொழில் செய்கிற இடத்துலையும் இதை வாசலில் கட்டினீங்கன்னா தடைகள் எல்லாம் நீங்கி லாபம் கிடைக்கும். அதே மாதிரி திருஷ்டி கழிக்கும் நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில் திருஷ்டி கழிக்க ஏற்ற நாட்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல்